50வது ஆண்டு பொன்விழா ஆண்டு. இந்த பொன்விழாவை மிக சிறப்பாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சங்களும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப அற்புதமாக உலகம் ஃபுல்லாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாங்களும் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்களை போன்ற கலைஞர்களும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா விஜய் சாரை பிடிக்காதவங்க யாருமே சொல்லவே முடியாது. அவ்வளவு எல்லாருக்கும் பிடித்த ஒரு அற்புதமான கலைஞன் விஜய் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த பிறந்தநாள் பொன்விழா ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை எங்களுடைய பலத்த ஒரு கரகோஷம் மூலியமாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். ஒரு கட்சியினுடைய தலைவராகிட்டாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இப்படி ஒரு அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்து நலத்திட்ட உதவிகளை இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் வழங்கிட்டு இருக்காங்க. இங்கே ரொம்ப அற்புதமாக சீரும் சிறப்புமாக நடக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த மாவட்டம் செயலாளர் அன்பு தம்பிமார்கள் அண்ணன்மார்கள், எனக்கு அன்பு தம்பி திலீப் ரொம்ப நல்லா தெரியும். திலீப் சொன்னார், இந்த மாதிரி தளபதியுடைய பிறந்தநாளுக்கு ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறோங்க, நீங்கள் டெஃபரெண்ட்டாக வரணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னேன். ஸோ அதனால் அந்த விழாக்கு நேற்று நைட்டே நாங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோஹிணி தேட்டரில் போக்கிரி படத்துக்கு சரியான செலிப்ரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் கமலா தேட்டரில் துப்பாக்கி திரைப்படத்துக்கு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணோம். ஒவ்வொரு தேட்டர்லையுமே அழகிய தமிழ்மாவிலேருந்து எல்லாமே ரீரிலீஸ் ரொம்ப பிரமாண்டமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுவரையும் அந்த ரீரிலீஸில் ரெக்கார்டு பிரேக் பண்ண ஒரே படம்னா அது கில்லி மட்டும்தான். அந்த ரெக்கார்டை இன்னும் அடுத்து எப்படி பிரேக் பண்ணாலும் அவங்க கண்டிப்பாக தளபதி தான் பிரேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி திரும்ப ஒரு ரீரிலீஸ் படங்கள் அவருக்கு நிறைய படங்கள் இருக்குது. அதே மாதிரி நான் நிறைய தொலைக்காட்சியில் என்கிட்ட கேட்டாங்க, சாருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் ரசிகர்களின் ஒருவனாக தான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். அவர் இதுதான் எனக்கு கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை தயவு செய்து வேண்டாம், உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு கோடான கோடி ரசிகர்கள், குட்டீஸ்கள், அன்பு தம்பிமார்கள், உடன்பிறப்புகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் அதை மட்டும் நீங்கள் நிப்பாட்டிங்கன்னா தொடர்ந்து எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு படமாக நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் வந்துகிட்டே இருங்க. உங்களை தூக்கி கொண்டாடுறதுக்கு அத்தனை ரசிகர்கள் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. ஏன்னா அவர் எப்போ ஒரு குழந்தைகளையும் பெண்களையும் ஒரு நடிகனுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை அசைக்கவே முடியாது. அந்த வகையில் தளபதி விஜய் சாருக்கு ஒட்டுமொத்த ஃபேமிலியையும் கட்டி போட்டு வச்சிருக்காரு. அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தளபதி சார். 50வது பொன்விழா ஆண்டில் 75வது ஆண்டில் 100ஆண்டு விழாவும் இதைவிட சீரும் சிறப்புமாக நிறைய நலத்திட்ட உதவிகளோடு நீங்கள் தூக்கி வச்சு அதை கொண்டாடி அழகு பார்க்கணும் நம்ம எல்லாருமே அப்படின்றத சொல்லிட்டு, பொதுவாக அன்னைக்கு காலையில் கூட கமலா தேட்டரில் கேட்டாங்க, விஜய் சார் மாதிரி பேசுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், விஜய் சார் மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, ஆனால் அவங்க அப்பா மாதிரி யாரும் பேசுனதில்லை. நான் வேணா சர்ப்ரைஸாக பேசணுமா அப்படின்னு தேட்டரில் போய் பேசினேன். உங்களுக்காக பேசணுமா? என்ன தளபதி டான்ஸ்னா இவ்வளவு அமைதியாக உட்காந்து கேட்டால் எப்படி அது தளபதி டான்ஸு? ஓகே, எஸ்எஸ்சி சார் பேசியிருந்தா எப்படி இருக்கும்? அதாவது சார், என் பிள்ளை இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நான் உண்மையிலே பெருமைப்படுறேன் சார். ஏன்னா அத்தனை தம்பிமார்களையும் தன் வசப்படுத்தியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ஆனா என் பிள்ளை விஜய் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவாரு சார். அதை நான் எதிர்பார்க்கிறேன் சார். எனக்கு அவர் மட்டும் பிள்ளை இல்லை சார், இங்க வந்திருக்க ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் அதுதான். உண்மையிலே அவர் அவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் ஒரு தகப்பனா நான் அந்த இடத்துல
இடத்துல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் காமெடியிலையும் கலக்கிறாரு, ஃபைட் சீக்வன்ஸ்லையும் கலக்கிறாரு. அதை நினைச்சா எனக்கு உண்மையில ஆனந்த கண்ணீரே வருது சார். இன்னமும் நிறைய படங்கள் நடிக்கணும், எப்பொழுதும் அவருடைய ரசிகர்கள் நீங்க அவருக்கு உறுதுணையா இருக்கணும் கேட்டுக்கிட்டு அந்த பிள்ளையை வந்து ஆண்டவன் நிறைய கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு தோல் கொடுக்கக்கூடிய இந்த தமிழ்மார்களுக்கும் நான் வணங்குற அந்த ஆண்டவன் நிறைய கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு என் பிள்ளைக்கு உங்களோட சேர்ந்து நானும் ஒரு ரசிகனா அந்த இடத்துல வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். அவர் வந்து பிளட்டி ஸ்வீட் சார், அவர் பிளட்டி ஸ்வீட். தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி நன்றி. அடுத்து உங்களுடைய நலத்திட்ட உதவிகளும் நிறைய இருக்கு. ஸோ இது உங்களுக்கான மேடை, நீங்கள் கொண்டாட வேண்டிய மேடை, தளபதியை கொண்டாட வேண்டிய மேடை. நம்ம அதிக நேரம் எடுத்துக்கூடாது. அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகின்ற அன்பு இளவல், அன்பு தம்பி, நிறைய திரைப்படங்களில் மண்ணையும் மண்ணின் மைந்தனும் மண் சார்ந்த விஷயங்களையுமே நிறைய பேசிக்கிட்டே இருப்பார். அது தளபதியே மேடையில் ஒரு தடவை சொல்லியிருக்காரு. தம்பி சவுந்தர் வந்து எப்பயுமே மண்ணை பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலே சவுந்தருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அந்த தம்பி சவுந்தர் அவர்களை தலைவர் எங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் பிடிச்ச அவருடைய ரெக்வஸ்ட், கேப்டன் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அன்பு தம்பி தளபதியை வாழ்த்து பேசியிருந்தார். ஏன்னா எஸ்எஸ்சி சாரே சொல்லியிருக்காரு, அதாவது நான் வந்து கேப்டனை வச்சு படம் பண்ணும் பொழுது சில சரக்குகள் என் பிள்ளைக்கான வளர்ச்சிக்கு தடங்களாக இருக்கும் பொழுது கேப்டன் தான் நான் விஜய் தான் கூப்பிடுவேன். விஜய் எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா, என் பிள்ளையோட ஒரு படம் நீங்க நடிச்சீங்கன்னா டாப்பில் வந்துடுவாருங்க. என்ன ஏதுமே கேட்காம வந்து நடிச்சு கொடுத்து அடுத்த செகண்ட் வந்து நின்னாரு சார். அதான் சார் கேப்டன். ஸோ அதனால கேப்டன் அவர்கள் வந்து உண்மையிலே இந்த இடத்துல நான் நிற்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லாரும் சொல்லுவாங்க தளபதி வந்து தன் தகப்பனுடைய வளர்ச்சினால வந்து பெரிய ஆள் ஆயிட்டாருங்க. அது கிடையாது. என்னதான் தகப்பன் வந்து தோல்ல தூக்கி காமிச்சாலும் தன்னுடைய முயற்சியால் வந்தவன் அன்பு தம்பி தளபதி அவர்கள். அவர் இன்னைக்கு மட்டுமல்ல என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் எப்பவுமே என்னுடைய அன்பு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் விடைபெறுறேன். புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் கிரிக்கெட் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், தமிழக மக்களின் மூச்சில் இருந்தா அது புரட்சி கலைஞர் கேப்டன் தான். நன்றி, தேங்க்யூ. அன்பு தம்பி சௌந்தரர்களே எங்களோடு சீக்கிரமா நான் கீழே விட மாட்டோம். எங்க அண்ணன் தளபதிய கேப்டன் வாழ்த்துக்காரு. எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்த்தாங்க. எப்படி ஓ இது உண்மைன்னு சொல்லவா? உண்மைன்னு சொல்லா இன்னும் 10 minutes நீங்க தான் நிக்கணும். ஓஹோ, ஏன் அடுத்த கெஸ்ட் யாரும் இல்லையா? கெஸ்ட் இல்ல, எங்க தலைவர் நம்ம என்ஜாய் பண்றீங்கல்ல, அதான் முக்கியம். அப்பதான் நீங்க நல்ல கை தட்டினா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். வாழுங்க நல்ல கை தட்டுங்க, அப்பதான் அவர் கொஞ்சம் லெவல் ஏற்றி. புரட்சி தலைவர் வந்து எங்க ஆமா நம்ம அண்ணன் தளபதி. உண்மையாவே சொல்றேன், இப்படி ஒரு பிள்ளை எனக்கு இல்லையே, நான் ரொம்ப வந்து ஃபீல் பண்றேன். நான் சொன்ன டயலாக் அப்படியே தளபதிக்கு சொல்றேன். இது நான் சொன்ன டயலாக் தான், அப்படியே தளபதி சொன்னதான் நினைச்சுங்க. என்ன தெரியுமா, என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது, நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு. அன்பு தம்பிக்கு என்னுடைய மாமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், மக்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
மக்கள் தூக்கி வச்சு அன்பு தம்பியை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். அதை நான் மேலேருந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வழக்கமா அதை வந்து தளபதியை வாழ்த்து பேசியிருந்தாவா? ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே இப்படி ஒரு நண்பன் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஏன்னா எங்களுக்குள்ள எப்போவுமே எந்த சண்டை இல்லை. அதே மாதிரி என்னுடைய ஃபேன்ஸுக்கு நடுவில் சரி, என் நண்பர் தளபதி ஃபேன்ஸுக்கும் சரி, எப்போயுமே சண்டை வரக்கூடாது. நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும். என்ன மயில் வாகனம் கேட்ட இழுத்து மூடலாமா? சரி, எல்லாரும் மாதிரி பேசிட்டு அப்போ நாங்கள் எனக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ் நான் பேசிடுறேன். நான் கேட்கறது நீங்க பேசுங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு எப்பவுமே ஃபேவரட், ஆல் ஃபேவரட் எங்களுடைய ஆண்டவர் உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள். இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. ஏன்னா நான் பலமுறை அன்பு தம்பி விஜய் அவர்களிடம் பேசியிருக்கிறேன். அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னவுடன் முதலில் கை கொடுத்து வாழ்த்தியவன் அடியேனாகத்தான் இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு நல்ல உள்ளம் படைத்த அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு இந்த பொன்விழா ஆண்டில் இந்த நாயகனின் மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை நமதை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மக்களை மகிழ்விக்கிற, சிரிக்க வைக்கிற, சிந்திக்க வைக்கிற கலைஞர்களுக்கு நீங்க கொடுக்கிற கைத்தட்டு மட்டும்தான் கோடான கோடி ரூபாய்க்கு சமம். அதனால எங்க அண்ணன் ரவுபசனுக்கு நல்லா கைத்தட்டுலாம். நன்றி, தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அன்பு தளபதி விஜய் சாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. எங்களுக்கு டீச்சர்ஸ் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு புடவை மற்றும் வேஷ்டி வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள் கிட்டத்தட்ட 250 நபர்களுக்கு அரிசி பை மற்றும் புடவை வேஷ்டிகள் வழங்குறாங்க. மக்களை நமக்கு கைத்தட்டல் கொடுத்ததால அடுத்ததாக பெண்களின் முன்னேற்றத்திற்காக 3 பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்க இருக்கிறாங்க. அடுத்ததாக சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டி வழங்க இருக்கிறாங்க. கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நன்றி. அடுத்ததாக நம்முடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ற விதமா அவங்க எல்லாருக்குமே இலவச கணினி வழங்க இருக்கிறாங்க. ஃப்ரீ கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. அடுத்ததாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இலவசமாக கேஸ் ஸ்டவ் இந்த மேடையில் வழங்க இருக்காங்க. அதற்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததாக நம் நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக எடுத்து போவதற்காக நம்ம எல்லாருக்கும் மிக பிடித்தமான தமிழக வெற்றி கழக கிழக்கு மாவட்ட தலைவர் அம்பத்தூர் திரு ஜி பாலகன் ஐயா அவர்கள் வந்துருக்காங்க. அவங்களுக்கு உற்சாகமான கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவங்க வந்த உடனே நம்ம நிகழ்ச்சி ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துலாம். மக்களை எழுப்பி தமிழக வெற்றி கழக தலைவருடைய 50வது பிறந்த விழாவை முன்னிட்டு நடத்திட்ட உதவியுள்ள நம்ம நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் இதற்குரிய கலைமாமணி ரோபோசேகர் அவர்களை பாலகன் ஐயா கௌரவப்படுத்திருக்காங்க. அடுத்ததாக ஆக்டர் ஸ்ரீநாதர் அவர்களை அழைக்கிறோம். பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். டிரெக்டர், ஆக்டர் எல்லாருக்கும் பிடித்தமான எவர் ஃபேவரட் தளபதி சாருடைய நெருங்கிய நண்பருமான ஸ்ரீநாதர் அவர்களுக்கு நம்மளுடைய தலைவர் பாலகன் ஐயா அவருடைய கைகளால் பொன்னாடை. அடுத்ததாக நம்முடைய எல்லா கிளாஸ் மூலமா நம்ம ஷேர் பண்ணிடலாம். நம்முடைய அம்பத்தூர் மாவட்ட தலைவர் திரு ஜி பாலகன் அவருடைய கைகளால் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தக்கூடிய ப்ரௌட் மூமெண்ட். மிக நன்றி. உங்களுக்கு நம்முடைய கழகத்தின் சார்பாக பொன்னாடை. மிக நன்றி. அனைத்து தளபதி சொந்தங்களின் சார்பாகவும் நமது அம்பத்தூர் திரு ஜி பாலமுருகன் தலைவர் அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பாகவும் அன்பளிப்பும் அன்போடும் அளிக்கிறோம். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பேரானந்தமா இருக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. என் அண்ணன், நம்ம அண்ணன்
நம்ம தளபதி, நம்ம தலைவர் தளபதி விஜய் அண்ணா உங்களுக்கு எங்க எல்லாரும் சார்பா ஒரு பெரிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிடலாமா? ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. கேக்கல நம்ம கொடுக்கிற வாழ்த்து அங்க நீலாங்கரை வந்து கேட்கணும். எல்லாரும் 1 2 3 ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. லவ் யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பேரானந்தமா இருக்கு. காரணம் என்னன்னா இந்த மண்ணு மேலேயும் மக்கள் மேலேயும் பயங்கர ஆசை. அந்த மண்ணு மேலேயும் மக்கள் மேலே ஆசை வச்சிருக்க மேல பெரிய பேராசை இருக்கு விஜய் அண்ணா மேல. உங்களுக்கு எல்லாமே கொடுத்து வச்சிருக்கு. பாலமுருகன் அண்ணனுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கு. இந்த பிறந்த நாள்ல வந்து தமிழ்நாடுல எங்கேயுமே வந்து நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டாம்னு சொன்னாரு விஜய் அண்ணா. காரணம் இந்த கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு சோகமான சம்பவம். ஆனா அண்ணன் வந்து 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த நலத்திட்ட உதவிகளை செஞ்சதுனால ஆல்ரெடி டேட் கொடுத்து போலீஸ் பெர்மிஷன், மீடியா பெர்மிஷன் எல்லாமே வாங்கினது அந்த மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரே காரணத்துக்காக இதுக்கு மட்டும் ஓகே பண்ணாரு. நல்லாவே கை கட்டலாம். நான் அடிக்கடி கை கட்டுங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது. இங்க நீங்க இருக்கிற எல்லாருமே விஜய் அண்ணா நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய ரசிகர்களா இருந்து இன்னைக்கு தொண்டர்களா மாறி இருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, அடுத்தடுத்து லாரி ட்ரெயின் ஃபிளைட்டா வந்துட்டே இருக்காங்க 2026க்கு. நான் மிகைப்படுத்தி பேசல. இந்த உற்சாகம் தான் பல பேருக்கு பயத்தை உண்டு பண்ணும். அந்த உற்சாகம் அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமா இருக்கணும். சும்மா கை கட்டக்கூடாது, சும்மா கத்தக்கூடாது. நீங்க கத்துறது ஆக்கப்பூர்வமா இருக்கணும், அறிவுபூர்வமா இருக்கணும். இன்னைக்கு நடந்த நிகழ்வு நாளைக்கு பத்திரிகை செய்திகளையோ மீடியா செய்திகளையோ விஜய் அண்ணா வந்து பாலமுருகனுக்கு போன் பண்ணி விஷ் பண்ணணும். அவருக்கு கிடைக்கிற பாராட்டு உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கிற பாராட்டு. நான் விஜய் அண்ணா பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அண்ணன் பாலமுருகனை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசி ஆகணும். ஏன்னா ஒரு காரைக்குடியில பிறந்து இந்த சென்னையில வந்து இங்கெல்லாம் நாங்களும் தான், நானும் மதுரை உசிலம்பட்டி, இந்த சென்னையில வந்து பொழைச்சு ஒரு இடத்துல நின்று ஒரு வீடு வாங்கி ஒரு நடிகனா ஜெயிக்கிறதுக்குள்ள டவுசர் கிழிஞ்சிருக்கு. ஆனா நல்லா சரிங்க, உண்மைதான். நீங்க நினைக்கிற மாதிரி நடிகர்கள் நாங்களாம் கண்ணாடி போட்டுட்டு சந்தோஷமா ஏசில இல்ல. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பெயின் இருக்கு, மிகப்பெரிய பெயின் இருக்கு. ஓகே, அது அப்புறம் பேசிக்கலாம். பாலமுருகன் அண்ணன் காரைக்குடியில பிறந்து சென்னைக்கு வந்து ஒரு இன்ஜினியர், மாசம் ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு மனுஷன். அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா நம்ம அண்ணன் தளபதியை பார்த்துட்டு லவ் குடியில பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. லவ் பண்ணி கட்சியில சேர்ந்து ரசிகர் மன்றத்துல சேர்ந்து 25 வருஷமா மனுஷன் அப்ப இருந்து வருஷம் இந்த நலத்திட்ட உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி செய்யறதுக்கு இது 14வது வருஷம் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி என் நண்பன் திலக்குக்கு நான் நன்றி சொல்லணும். என்னை கூப்பிட்டது என்னோட நண்பன் திலக். அவருக்கு என் சார்பா நீங்க ஒரு வாட்டி கேட்கணும். திலக்கு தான் பாலமுருகனை அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவரை பத்தி சொன்னாரு. பொதுவா நம்ம நடிகர்கள் நாங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா எங்கேயும் போட மாட்டோம். பணம் கொடுத்தா போவோம், ஈவெண்ட்டுக்கு போவோம், கமர்ஷியல் போவோம், அது வேற. இது வந்து அரசியல் மேடை ஆயிடுச்சுல, தமிழக வெற்றி கழகம் தானே. அப்ப நாங்க இந்த மேடையில நிக்கிறோம்ல, அப்ப யோசிப்போம், நிறைய யோசிப்போம். ஆனா நான் யோசிக்கல, என் பின்னாடி இருக்கிற எங்க அண்ணன் ஸ்ரீநாத்தோ ரோபோசங்கரோ யோசிக்கல. எங்க சினிமா கலைஞர்கள எங்க வீட்டுல ஒருத்தன் எங்க அண்ணன் விஜய்க்காக வந்து நிக்கிறோம். நாங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க. சோ திலக் வந்து சொன்னாரு பாலமுருகனை பத்தி. நான் மதுரையில இருந்தேன், ஓகே நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் 14 வருஷமா இந்த சென்னையில 4 தொகுதிகளை வந்து அவர் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எத்தனை பாலிடிக்ஸ் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் நண்பர்களையும் அரவணைச்சு
இன்ன வரைக்கும் அந்த நலத்திட்டத்துக்கு அதாவது 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சிகளா இருந்தா கூட கஷ்டம். ஒரு 20 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் பண்றது கஷ்டம். ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இந்த பாலமுருகன் இந்த 4 தொகுதியும் அவர் வந்து கையில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்களையும் சம்பாதிச்சு பணத்தையும் சம்பாதிச்சு விஜய் அண்ணா சொன்னதுக்காக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக டெய்லி 150 பேருக்கு காலை உணவு கொடுக்கிறாரு. இந்த நலத்திட்ட உதவிகள் பண்றாரு. அவர் மட்டும் இல்ல, அவருக்கு பின்னாடி இருக்க நீங்க எல்லாருமே அதுக்கு சமம். இப்ப கேட்டேன் நான், இல்லைங்க நான் மட்டும் பண்ணலங்க, இங்க இருக்க எல்லாருமே காரணம் சொன்னார். அதுதான் பெருந்தன்மை. ஒரு மனுஷனுக்கு ஒரு நம்ம ஒரு நல்லது பண்றோம் அப்படின்னா அது நம்ம தான் பண்றோம் நினைச்சுக்க கூடாது. கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அந்த பாக்கியத்தை. அதனால அந்த பெருந்தன்மையோட உங்க எல்லாரையுமே சொன்னாரு. சோ பாலமுருகன் என்ன இப்ப கூட பாருங்க, வேலையில தான் பிஸியா இருக்காங்க. என்ன அழைச்சதுக்கு திலக்குக்கும் நண்பா நன்றி. உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நன்றி நன்றி. நல்லாவே கேட்கலாமே, ஏன் இதை அடிக்கடி கேட்க வைக்கிறீங்க? எப்படி மீடியால சில பேர் லைவ்ல வர போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு விஷயம் நண்பா, நம்ம சின்ன விஷயம் தப்பா பண்ணாலும் அதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு நிறைய கேமராக்கள் இருக்கு இங்க. நம்மள வளரக்கூடாதுன்றதுக்காக அது பண்ணுவாங்க, யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க. அதனால அதுதான் சொன்னேன், நம்ம சத்தம் கூட ஆக்கப்பூர்வமா அறிவுபூர்வமா இருக்குன்னு சொல்றேன். சோ திரும்பத்தி கேட்க விடாதீங்க. நல்ல விஷயம் வரும்போது மனசார கை தட்டுங்க. இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். அதான் இந்த வைப்பு தான் பல பேரை பயமுறுத்தும், பல பேரை சிந்திக்க வைக்கும். நம்ம அண்ணனுக்கு பலமா நிற்கும், தளபதிக்கு பலமா நிற்கும். So please keep do this. நீங்க இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும், தயவு செஞ்சு பண்ணுங்க. அண்ட் இங்க நான் வந்து விஜயண்ணா பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். 500 கோடி 600 கோடி பிசினஸ். எனக்கு தெரிஞ்சு என் வயசு வந்து உண்மையான வயசு சொல்லலாமா? சொல்லலாம் விடுங்க, 39 வயசு. என்னுடைய அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் 75 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில எனக்கு ஒரு 50 ஆண்டு கால அரசியல் எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சு லண்டன்ல வேலை பார்த்து அதுக்கப்புறம் அரசியல் மேல உள்ள ஆர்வத்துல MA பொலிட்டிக்கல் சயின்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முடிச்சு அரசியலை படிச்சுட்டு வந்து இங்க நிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தெரியும் நான் நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்ச விஷயத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பான விஷயம், நான் நேசிக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த வயசுல நான் புரட்சி தலைவரை நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து இந்த 3 எழுத்தில் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்குன்றது இன்னும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் பேசிட்டு இருக்கோம்ல. அப்படி ஒரு நடிகன், அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்த டைம்ல மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு அரசியல் வந்து அரசியலையும் பார்த்தாரு, சினிமாவும் பார்த்தாரு. அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்த டைம்ல கூட அவர் வந்து அரசியல் வந்து மக்களுக்காக நின்னாரு. அவர் முதல் அரசியல் மாடல் நடத்தி எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் இது உண்மை. எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் யாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் ஒரு 4 பேர் 5 பேர் அவரை வந்து அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஒரு கூட்டம் ரெடியா இருந்துட்டே இருக்கும். தக்காளியால் அடிக்கிறதுக்கு, கல்லால் அடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய அவரை வந்து துன்புறுத்துறதுக்கு நிறைய இருக்கும். அதை பத்தி பயப்படவே மாட்டாரு. அந்த தைரியம், அந்த கெத்து. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் என் அண்ணன் விஜயகாந்தை பார்த்தேன். நான் சினிமா கலைஞங்க, நான் சினிமா மட்டும்தாங்க எனக்கு பெருசா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என் அண்ணன், நம்ம அண்ணன் விஜய், தளபதி விஜய், அவரு நான் எம்ஜிஆர் அவரை கம்பேர் பண்ணல, அதுக்கும் கம்பேர் பண்ணல, எம்ஜிஆர் ஐயாவை கம்பேர் பண்ணல. அதுக்கும் மேல போய் சினிமாவே வேண்டாம், அரசியல் தான் வருவேன், அரசியல் மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லி இன்னைக்கு 200-250 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் இந்தியால
200 கோடி ரூபாய், அதிகபட்சம் 250 கோடி, மேபி எனக்கு தெரியல, புள்ளி விவரம் தெரியல, குறைஞ்சது 200 கோடி சம்பாதிக்கிற ஒருத்தன் சம்பளமே வேணாம், சினிமாவே வேணாம், அந்த பொழப்பே வேணாம், நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் மக்கள் இருந்து வாங்கினது, நான் அடைஞ்ச வெற்றி, நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் இருக்கிற இந்த புகழ் எல்லாத்துக்குமே இந்த மக்கள் தான் காரணம். அந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக நான் வந்து வேலை செய்யறேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்று அவர் இறங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய பேராசை காரணம். விஜய்க்கு பேராசைக்காக காரணம் அரசியல் வர்றதுக்கு. என்ன பேராசைன்னு சொல்றாங்க, தப்பா சொல்லிட போறாங்க தமிழ்ல. விஜய்க்கு அரசியல் வருது பேராசை அப்படின்னு விளக்க சொல்ற கேளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க ரேஷன் கார்டுல வந்து உங்க வீட்டு பிள்ளையா உட்காரணும்ன்றது அவருடைய பேராசை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க வீட்டு ரேஷன் கார்டுல ஒரு உறுப்பினரா ஆகணும். அது எப்படி ஆகணும்? உங்க குறைகளை தீர்த்து வச்சு, உங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி, இந்த மண்ணுக்கு என்ன செய்யணும், ஊழல் எப்படி ஒழிக்கணும், இது எல்லாம் செஞ்சு உங்க வீட்டுல உட்காரணும்ன்ற ஒரு பேராசை. அதுக்குதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலா விஜய் அண்ணா கூட பழக்கம் இருக்கு. நான் 2 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. தெரியும், ஒரு படம் நடிச்சிருக்கேன். 5 நாள் அவர் கூட நடிச்சேன். ஒரு நாள் கூட பேசல, கடைசி ஒரு நாள் தான் பேசினேன். பிகில் ஒரு படம் 27 நாள் அவர் கூட நடிச்சேன். 27 நாள் அண்ணன் கூட தான் இருப்பேன். அண்ணன் கூட மட்டும்தான் இருப்பேன். நான் எங்கேயாவது தனியா இருந்தா கூட பின்னாடி ஒரு உருவம் வந்து இப்படி இப்படி பண்ணிக்கும், பார்த்தா விஜய் அண்ணா இருக்கும். அவ்வளவு சிம்பிள். அப்படி நான் ஒவ்வொன்றும் அவரை பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விதத்துல நிறைய பேர் சொல்றாங்க, என் காதுல என்கிட்டே கேட்கறாங்க, நம்ம விஜய் தம்பி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இப்ப என்னப்பா உங்க ஆளுக்கு பேசவே தெரியாது, எப்படி வந்து அரசியல் பண்ண போறாரு, அரசியல் மாதிரி எப்படி பேச போறாரு, அவருக்கு அரசியல் தெரியுமா, அரசியலை தாக்கு பிடிக்க முடியுமா, இப்படி என்கிட்டே கேட்கிறாங்க. நான் யாருக்குமே பதில் சொல்லவே. இன்னைக்கு நான் பதில் சொல்றேன். இது சரியான இடம் நான் நினைக்கிறேன். விஜய் அண்ணா உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தியுள்ள சத்தம் எதுன்னு தெரியுமா? இதுதான் மிகப்பெரிய சத்தம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? யார் சொன்னது? மௌனம். மௌனத்துக்கு இருக்க பவர் வந்து வேற மாதிரி, வேற மாதிரி. நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், விஜய் அண்ணா ஒரு சைலன்ஸ் பர்சன். அந்த சைலன்ஸ்குள்ள மிகப்பெரிய ஒரு வயலன்ஸ் இருக்கு. அந்த வயலன்ஸ் நல்லதுக்காக மட்டும்தான் வெளியே வரும். நான் பாராட்டல, நான் விஜய் அண்ணா கிட்ட உணர்ந்ததை நான் சொல்றேன். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல காலையில வந்து உட்கார்ந்தா அப்படியே பாப்பாரு, அங்க என்ன நடக்குது, லைட் பாய் என்ன பண்றாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்றாங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாரு. அவ்வளோ அப்சர்வ் பண்ணுவாரு. அவருக்குள்ளேயே நிறைய பேசிப்பாரு, அவருக்குள்ளேயே நிறைய விவாதம் பண்ணிப்பாரு. விஜய் அண்ணாக்கு பேச தெரியாது மட்டும் நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு மட்டும் இல்ல, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் எல்லாருக்குமே நான் சொல்றேன், விஜய் அண்ணாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர். நீங்க பார்க்க போறீங்க, கூடிய சீக்கிரம் பார்க்க போறீங்க. அதாவது பக்கமா பேசணும் அவசியம் இல்லை, ஹிஸ்டரி பேசணும் அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை பேசினா போதும், அது செயலா மாறிடும். சோ விஜய் அண்ணா வந்து மிகப்பெரிய பேச்சாளர். உங்க எல்லாருக்கும் தெரியாது, அவரு நீங்க பார்க்க போறீங்க. சோ என்ன பொறுத்தளவுல விஜய் அண்ணா வந்து நண்பன் படத்துல வர்ற ஜீனியஸ் பாரி கேரக்டர் தான் நம்ம விஜய் அண்ணா. உங்க எல்லா சார்பாகவும் நான் விஜய் அண்ணாக்கு டெடிகேட் பண்ணிக்கிறேன். சோ அவரை நான் கட்சி ஆரம்பிச்ச அடுத்த ஒரு 20 நாள் 25 நாள் இருக்கும் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. அவர் நேரடியாக போய் நான் பார்த்து பேசி சந்திச்சு பேசினேன். ரொம்ப நான் சந்தோஷமா பேசினேன். நான் ஒரு 5 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். நான் அமைதியா பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு என்ன ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா அது நான் எக்ஸைட்மெண்ட்ல பேசுறேன், உண்மையை பேசுறேன்.
அவ்வளவுதான். ஸோ இந்த 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 இதுக்கான பவர் அவர் வந்து இன்னும் ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா தெரியும். ஆனா அவர் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணணும்னா நம்ம எல்லாரும் அவருக்கு கூட நின்று பக்கபலமா இருந்து, தயவு செஞ்சு ரசிகர்களா இருக்காதீங்க, இனிமேல் தொண்டர்களா மாறிடுங்க. நீங்க தொண்டர்களா மாறணும்னா பேசிக்கா தயவு செஞ்சு தமிழக அரசியலோட பேசிக் அரசியலை படிங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன். ஒரு கடந்த கால 25 வருஷ ஆண்டு கால அரசியலாவது படிங்க. இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சியில வந்து சாராயம் குடிச்சு விஷ சாராயம் குடிச்சு 45 பேர் 49 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும். அதனாலதான் அண்ணா வந்து பிறந்தநாள் கேன்சல் பண்ணிட்டாரு. இதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன். ஆனா இன்னைக்கு நம்ம அரசாங்கம் அவங்க எல்லாரும் என்னமோ வந்து கார்கில்ல போய் நாட்டுக்காக உயிரை விட்டவங்க மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து போஸ்ட் வருது, அது மாதிரி காமெடி போஸ்ட் வருது. ஒரு வடிவேலும் கோவை சரளாவும் பேசிக்கிற அந்த வாடி என்ன பண்ண காலம் மாறி போச்சோட போஸ்டர்ல வந்து பாத்தியா குடிக்கிறேன்னு சொல்லி நீங்க கிண்டல் பண்ற பாத்தியா 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன், நான் செத்து போனேன்னா 10 லட்சம் ரூபாய் வரும். இது சிரிக்கிறதுக்காக இல்ல, இது சிரிக்கிறதுக்காக இல்ல, சிந்திங்க. நம்ம கட்ட பணம், நம்ம கட்ட வரி, அது எப்படி ஒரு கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கு கொடுக்கலாம்? அது எப்படி கொடுக்கலாம்? நீங்க யாராவது கேட்டீங்களா? இதை சிந்திச்சு பாத்தீங்களா? ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோமா இல்லையா? வருமான வரி கட்டுறவங்க கட்டுறாங்க, வருமான வரி இல்லாதவங்க வீட்டு வரி, அந்த ஏதோ ஒரு வரி கட்டுறோம்ல. நம்ம பணத்தை கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு எதுக்கு உதவாத ஒருத்தனுக்கு அது எப்படி மானியமா கொடுக்கலாம்? சாரி மன்னிச்சுக்கோங்க, அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். எங்க தலைவர் விஜயனாவும் உங்களை வந்து நேர்ல பார்த்தாரு. நான் அந்த குடும்பத்தை பத்தி தப்பா சொல்ல, அந்த குடிச்சு இறந்தவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அவங்க தியாகிங்களா? ஒரு போலீஸ் ஆபீசர் இறந்து போனா 10 லட்சம் கொடுக்குறாங்களா? ஒரு அரசாங்க ஊழியர்கள் யாராவது அந்த வேலை நேரத்தில் இருந்து இறந்து போயிட்டாங்கன்னா என்ன காசு கொடுக்குறாங்க? ஒரு ஆர்மியில இருந்து செத்து போய் நாட்டுக்காக உயிர் விட்டவனுக்கு ஏதாவது ஒரு பெருசா பண்றாங்களா? அதுதான் சொல்றேன், நீங்க எல்லாருமே ரசிகர்களா இருக்காதீங்க, தொண்டர்களா மாறுங்க. நீங்களும் அரசியல் படிங்க. இது ஒரு அரசியல். நீங்க கேள்வி கேட்கணும். நீங்க கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இல்லைன்னா இப்போ இதெல்லாம் நடக்கிறதுனால தானே அரசியலுக்கு வர்றாரு விஜய் அண்ணா. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா நீங்க பேசுறத கேட்கறீங்களா? புரியுதா? அப்ப ஏன் அமைதியா இருக்கீங்க? அந்த அப்ப எனக்கு இருக்க கோபமும் ஒரு கோபம் வந்து உங்களுக்கு வரணும்ல. அது வந்தாதான் நம்ம அண்ணன் விஜய் இன்னும் ஒரு படி மேல போக முடியும். சோ தயவு செஞ்சு நாம வாழ்ந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இயலாதவங்களுக்கு நல்லதை செய்வோம். விஜய் அண்ணா வழியில மக்களுக்கும் மண்ணுக்கும் நல்லது செய்வோம். நல்லதையே நினைப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். Thank you so much. பெரிய கருத்துக்கள் கொடுத்ததால் நிகழ்ச்சியில் சிறப்பு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய தளபதி அன்பா சொல்ற மாதிரி நண்பா நம்பி அப்படின்பார்ல, அந்த மாதிரி உங்களை மாதிரி நானும் அவருக்கு ஒரு நண்பர். அதாவது 1993 அவருக்கு அப்போ 18 இயர்ஸ். அப்போ அவர் ஸ்டேட் பேங்க் காலனியில் தளபதியுடைய 19th பர்த்டே கொண்டாடுறோம். ஏன்னா 18th பர்த்டேக்கு அப்புறம் தான் எனக்கு அவர் தெரியும், அந்த காலேஜில் ஃப்ரெண்ட்ஸாக வரும். அப்போ நானும் நடிகர் சஞ்சீவ் சீரியலில் நடிக்கிறாருல சஞ்சீவ், அவர் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் கேக் வெட்டி கொண்டாடுறோம் அவரோட பர்த்டே. அப்போ நானும் சஞ்சீவ் சொல்கிறோம், மாப்பிள்ளை உன்னுடைய இந்த பர்த்டே இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது, பல லட்சம் பேரோட உன்னோட ரசிகர்களோட கொண்டாடணும். அப்பதான் ஒரு படம் 2 படம் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 30 வருஷம் கழிச்சு அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு. பட் லட்சக்கணக்கான பேர் அவரோட ரசிகர்கள் நீங்க அவருடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய விஷயங்க இது, என்ன பெரிய ஒரு சாதனை. ஏன்னா அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த 10க்கு 10 ரூம்ல நாங்க 3 பேர் தான் இருந்தோம்.
மாற்றி மாற்றி கேட்க வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி நாங்கள் கொண்டாடி இருக்கோம். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் சவுந்தரராஜன் சொன்னார், அவர் வந்து எக்ஸ்பிரசிவ் கிடையாது, விஜய் வந்து ரொம்ப சட்டில் அப்படின்னு. அது உண்மைதான். பட் ஆனால் என்ன அப்படின்னா, அவரை நான் பார்த்த நாள்ல இருந்து எல்லாத்தையுமே சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோவா அவர் எப்படி ஆவாரு, பேசவே மாட்டேங்கானப்பா அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க. ரொம்ப அமைதியாகவே இருக்காரு, யார்கிட்டையும் வந்து இன்ட்ராக்டே பண்ண மாட்டாரு. பட் என்ன பேசுவாரு, எப்படி இருப்பாரு, எவ்வளோ ஜாலியாக இருப்பாரு, அவருக்குள்ள என்ன ஹியூமர் இருக்கு, அவருக்குள்ள என்ன ரசிகர், ஒரு கலைஞர் இருக்கிறான் அப்படின்றது நண்பரான எனக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி தான் மற்ற எங்கள் காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் கூட படித்த பொண்ணுங்க, எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே அவர் டைலாக்லாம் பேசி நல்லா நடிப்பாரா அப்படின்னு. பட் எவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ஹீரோவா ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அதெல்லாம் அவருக்கு நடந்திருக்கு. அவரோட உழைப்புக்கு, அவர் பண்ண சர்ப்ரைஸுக்கு, அவருடைய நல்ல மனசுக்கு நம்பர் 1 ஆயிட்டாரு. நம்பர் 1 இன்னைக்கு நம்பர் 1. நண்பர் சொன்னாரு 200 கோடி அப்படின்னு. அபிஷியலா எனக்கு தெரியும், அடுத்த படத்துக்கு 250 கோடி தளபதி சம்பளம். இன்னைக்கு சவுத்லயே அந்த அளவுக்கு சம்பளம். ஏன் இன்ஃபேக்ட் இந்தியாவிலே சொல்றேன், இந்த சம்பளத்தை விட்டுட்டு உங்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற சொல்லும் போதே புல்லறியுது. ஒரு மனிதர், ஒரு தலைவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு ஒரு நண்பனா எனக்கு இருக்கிற பெருமையோட நீங்க தான் அதிகமா பெருமைப்படணும். என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஒரு நல்ல மகன், நல்ல நண்பன், நல்ல கணவன், நல்ல தகப்பன், நல்ல தலைவன். நான் எப்பவுமே கேட்பேன், எப்பமா இப்ப எம்ஜிஆர் ஆக போறேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் நான் எப்படி கலராகி எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு நான் கலர் சொல்லல, தலைவரா எப்ப ஆக போற, நடிகனாயாச்சு, ஹீரோவாயாச்சு, நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் ஆயாச்சு, அடுத்து என்ன தலைவனாகணும்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பாலமுருகன் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். போன வருஷம் ஜூலை 1ஆம் தேதி ஆவடியில இதே மாதிரி தளபதியுடைய பிறந்த நாள நலத்திட்டங்களோட அதுக்கும் நான் வந்திருந்தேன், புசியானந்தனும் வந்திருந்தாங்க. இதை சிறப்பா வந்து கொண்டாடணும். அப்போ புசியானந்தன் ஒரு 10 நிமிஷம் தனியா பேசணும்னு கார்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அண்ணே, ஒரு மக்கள் இயக்கம் இயக்கம் இயக்கமா இருக்கிறது எப்போ கட்சியா மாற போகுதுன்னு அந்த நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவங்க எப்படி ஃபேன்ஸு, ரசிகர்கள், தொண்டர்கள் இவங்கெல்லாம் எப்படி வந்து ஆவலா இருக்காங்களோ அதெல்லாம் எப்போ வந்து இல்லை. ஏன்னா அவர் நம்ம கிட்ட எல்லாம் வெளிப்படையா சொல்ல மாட்டார், திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுவார் தளபதி. ஸோ அதெல்லாம் எப்போ இது வந்து அந்த நல்ல செய்தியை சொல்ல போறீங்க, நானும் வெயிட்டிங்ல. அண்ணா கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அப்படின்னு நான் போன வருஷமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் உங்களுடைய தலைவர் தளபதி அழகா பிப்ரவரி மாதம் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இனிமே நோ மோர் மக்கள் இயக்கம் கிடையாது, இனிமே அது வந்து தமிழக வெற்றி கழகம். இந்த கழகத்தில் நானும் ஒரு அங்கம். ஸோ இனிமே நம்மளுடைய கடமை, நம்மளுடைய பொறுப்பு, எல்லாருமே இன்னும் கூட கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் வந்து மெச்சூரிட்டி இருக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு பக்கபலமா அட்லீஸ்ட் நம்ம பாலமுருகன் அண்ணன் அளவுக்கு, அதுக்கப்புறம் புசியானந்தன் அளவுக்கு செய்யலன்னா கூட நம்மளால முடிஞ்ச விஷயங்களை செய்வோம். இன்னைக்கு இது வந்து ஒரு நான் ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா, ரொம்ப பொறுப்போட இருக்கும். இப்போ தளபதியோட நண்பன் அப்படின்னு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. எங்க போனாலும் எனக்கு அந்த ஒரு ஃபேஸ் தான் இருக்குது. ஓகே, ஒரு நடிகை, ஒரு டைரக்டர், அதெல்லாம் ஓகே. என்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா 70% தளபதி ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு ஆயிப்போச்சு. இப்போ எல்லா சேனல்ஸ்லையும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இந்த நாளை ஒட்டி தளபதியோடைய ஸ்பெஷல் இது. ஏன்னா 50வது பிறந்த நாள். ஸோ ஒரு மனுஷன் 50வது வயசுல எவ்வளவு சாதிச்சிருக்காங்க, எவ்வளவு பெருமையா இருக்கு. இன்னைக்கு இந்த மேடையில இங்க நிக்கிறது வந்து இல்லை, ஒட்டுமொத்த பெருமையும் வந்து இல்லை. ஆக்சுவலா என்னன்னா அவரை இவ்வளவு பெரிய ஆளாக்குறது வந்து இல்லை ரசிகர்கள், நீங்க தாங்க.
ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்தல அவரு நானே எல்லாருமே அவரை சேர்ந்த எல்லாருமே அவர் குடும்பம் எல்லாருமே அவருடைய நட்பு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நீங்க நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா தளபதி என்ன வேணா செய்வார். அதுக்குதான் இப்ப அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பல விஷயங்கள் இன்ஃபேக்ட் என்னன்னா நான் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணா அவரு இந்த கள்ளக்குறிச்சி அந்த சோகமான இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சம்பவத்துக்கு அப்புறம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காருண்ணே, எதுவும் செலிப்ரேஷன் அது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. இல்லைன்னா நம்ம ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் இல்லாமல் உங்களோட அன்பு மட்டும்தான் தெரியுது. இது எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா தளபதி? அவருக்கு ரொம்ப பிடிச்சதே சிம்பிளிசிட்டி. ஏன் அப்படின்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 2-3 படம் நான் நடித்ததுக்கப்புறம் எனக்கே வந்து ஒரு என்ன அறியாமல் ஒரு திமிரு நடிகனாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தா என்ன அறியாமல் வருது. அதை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு நான் இப்போ நான் கேட்குறேன், உனக்கு பந்தா பண்ண தெரியாதா மாப்பு, ஆடம்பரமாக இருக்க தெரியாதா, அழுத்த தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஜஸ்ட் வந்து சிரிச்சாரு. ஸோ ஒரு மனிதன் வந்து நான் நிறைய பேரோட பழகிருக்கேன் சினிமா இண்டஸ்ட்ரியில். பட் என்ன அப்படின்னா ரொம்ப இயல்பாக இருக்கிற ஒரு மனிதன், ரொம்ப இயல்பாக இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்மளா இருக்கிறது. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நிறைய நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவர் சம்பாதிச்சு வச்சிருக்க இந்த பேரை அழகா வந்து இல்லை நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சு அவரை மேலும் மேலும் வந்து புகழ் வளர்ச்சி. இதுதான் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ். மிக நன்றி மதிப்பிற்குரிய ஆக்டருக்கு மாவட்ட அம்பத்தூர் மாவட்ட தலைவர் மதிப்புரிய திரு ஜி பாலமுருகன் ஐயா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். கேட்கிறோம். ஒரு பெரிய பெரிய கைத்தறல் கொடுத்தார். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இங்கே சிறப்பாளராக வந்திருக்கும் எங்கள் அண்ணன் ரோபோ சங்கர் அவர்களுக்கும் அண்ணன் ஸ்ரீநாத் அவர்களுக்கும் சவுந்தரராஜன் அண்ணன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனக்கு வணக்கம். அதிக ஜாஸ்தியாக பேசுறதுக்கு தெரியல. ஏன்னா நலக்கட்ட உதவி மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதனால தளபதி யாருக்குமே எந்த ஃபங்க்ஷனும் என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து இந்த டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டோம். அந்த ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் நம்ம சிம்பிளாக பண்ணிட்டோம். அந்த நிகழ்வுக்காக அதிக ஜாஸ்தியாக பேச வேண்டாம். ஒரு சின்னதாக ஒரு 5 நிமிஷம் ஒன்றும் அஞ்சலி செலுத்துறாங்க. அதற்காக அனைவரையும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என்னுடைய கைத்தனோட வெல்கம் நம்முடைய ஐயா பாலமுருகன் ஐயா ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. நன்றி அண்ணன் பாலமுருகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நண்பர் சவுந்தர் அவர்களுக்கும் சரி, இயக்குனர் நடிகர் ஸ்ரீநாத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னொரு தளபதியை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். நான் ஒரே ஒரு விஷயம்தான், என்னன்னா நான் அவர் கூட புலி படம் நடித்தேன். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்க்ரீனிங்கில் ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் கொடுத்தது தளபதி தான். திகிலில் பாண்டியமான்ற ஒரு கேரக்டரை கொடுத்து இன்னைக்கு ஏகப்பட்ட படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் தளபதி கொடுத்த அந்த ஸ்கோப். ஏன்னா அவ்வளவு பெரிய ஸ்டாருக்கு நடுவில் முதல் படம் என் பொண்ணு நடிக்கிறா.
அந்த அளவுக்கு கோர்ஸாக வந்து ஏன்னா வீட்டில் வந்து பாப்பா சொன்னாங்க, ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாராம், நான் உங்களை நிபந்தமாக கூப்பிடலாமா தப்பு இல்லையே, இல்லை ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்க. ஸோ அந்த அளவுக்கு பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியமே இல்லை. இது தாராளமாக அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் அந்த மாதிரி கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் அவங்க மனசு நோக்கக்கூடாது. ஒரு முறை அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுக்கணும்னு சொல்லி என் பொண்ணுகிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சீனை எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு அற்புதமான தளபதி நமக்கு. அண்ணன் வந்தோடனே கேட்டாங்க, நீங்கள் பேசுங்க, ஆனால் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே பேசிட்டேங்க அப்படின்னு. இல்லை எஸ்எஸ்சி சார் மாதிரி பேசுறீங்களா, எனக்காண்டி ஒரே ஒரு மட்டும் பேசுங்கன்னாங்க. ஸோ அவருக்காக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை பேசலாமா? அதாவது சார், தமிழகத்தில் எங்கேயுமே வந்து என்னுடைய பிள்ளை வந்து பிறந்த நாள் விழாவை பெருநாள்னு சொல்லி பாலமுருகன் அவர்களுக்கு மட்டும் இந்த கட்டளையை கொடுத்திருக்காருன்னா, எல்லா பிள்ளைகளையும் தன் பிள்ளை போல பார்க்கக்கூடிய என்னுடைய தளபதி இவரை எந்த இடத்துல வச்சிருக்காருன்னு பாருங்க சார். இது பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு நிதி உதவி கொடுக்கிற நிகழ்ச்சி மாறில்ல, அவ்வளவு கட்டமைப்போடு அவ்வளவு அழகா ஒழுங்காக ரொம்ப நாகரீகமான முறையில் ரசிகர்களாக இருந்தா கூட இவளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு சார். இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்க எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான். கூட நின்று அவர் தோல் கொடுத்து பெரிய அளவில் கொண்டு வந்து ஏற்கனவே கொண்டு வந்துட்டீங்க. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல உங்களுக்கு, என் பிள்ளையை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு. ஆனால் அவர் கண்டிப்பா செய்வார், உங்களுக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அன்பு இந்த பிள்ளை பாலமுருகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏழைகளுக்கு உதவிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறேன் அந்த குழந்தைக்கு. நன்றி சார், தேங்க்யூ சார், நன்றி. Wow, thank you so much once again. அரசினர் மேல்நிலைப் பள்ளி பெற்றுக்கொள்கிறார்கள். உற்சாகமான கைதுகள் கொடுக்கும் கேட்கிறோம். நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தன்வந்திரி தேவையர்கள் சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார்பாக இலவச கணினி வழங்குகிறோம். மிக மகிழ்ச்சி. அடுத்தது மாற்றுத்திறனாளி அவங்களுக்கான 3 சக்கர வாகனம் சைக்கிள். மாற்றுத்திறனாளி ஆனந்தி அவர்கள் மேடைக்கு வந்துருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இலவச 3 சக்கர வாகனம் சாப்பிட்டு மக்களே குமார் இப்படி ஆட்சிக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் சென்னை மாவட்டம் அடுத்ததாக 2023-24 12ஆம் வகுப்பில் மாற்றுத்திறனாளி கண்பார்வையுடையோர் மாவட்டத்தில் முதல் 2 இடங்கள் பிடித்த கேமதாரணி அவர்கள் மேடைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய கழகத்தின் சார்பாக 5000 ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ். முதலாவதாக கேமதாரணி அவருடைய கலந்து கேமாஸ்ரீகள் ஆனந்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க மேல வரும்போது சாண்டில் வந்தீங்க, இப்போ இண்டிபெண்டா நீங்க சைக்கிளில் போலாம். மிக நன்றி. அடுத்ததாக கேமதாரணி அவர்கள் கேமாஸ்ரீ அவர்கள் மக்களை உற்சாகமான கைத்தறி கொடுத்துலாம். 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுல மாற்றுத்திறனாளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல மாவட்டத்தில் 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. அவர்களை ஊக்குவிக்கும் விதமா நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பாராட்டு சான்றிதழ் மற்றும் 5000 ரூபாய் ஊக்கத்தொகையும் இன்னைக்கு நம்முடைய தலைவர் மருத்துவ பாலமுருகன் அனைத்து சிறப்பு விடங்களுடைய திருத்தங்கள் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக
நமது தொகுதியில் சலவை தொழிலாளி அவர்களுக்கான இலவச இஸ்திரி பெட்டி குமார் அவர்கள் அடுத்ததாக தயாரா இருக்காங்க. வாழ்த்துக்கள் பிரேமதாரணி மற்றும் பிரேமஸ்ரீ இருவருக்கும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக குமார் அவர்கள் அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த தலைமை தொழிலாளி குமார் அவர்களுக்கு நம்முடைய கழகத்தின் சார்பாக இலவச இஸ்திரி பெட்டி வழங்கப்படுகிறது. ஊக்குவிக்கும் விதமாக கைத்தட்டல் அதன் மூலம் அவருடைய அன்பு நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். மிக நன்றி. அடுத்ததாக பொன்னி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு நம்முடைய கழக சார்பாக இலவச கேஸ் ஸ்டவ் வழங்கப்படுகிறது. தலைவர் பாலசுப்ரமணிய அவர்கள், அலாங்கூர் சௌந்தரராஜன் சார், ரோபோசங்கர் சார், ஸ்ரீநாத் அவர்கள் நன்றி மற்றும் கழக நிர்வாகிகள் தலைவர்கள் சொல்றாங்க. அடுத்ததாக தாய்மார்களுக்கு இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஷியல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக நன்றி. ஓகே, தொடர்ந்து நலப்பட்ட உதவிகள் அதுக்கு முன்னாடி பாண்டியன் அவருடைய வீட்டுக்காரர் மாப்பிள்ளையும் வந்திருக்காருங்க. இந்திரஜா கார்த்திக் அவர்கள் தளபதிக்கு மாப்பிள்ளைய அதை மட்டும் சொல்லக்கூடாது. அவர் என்ன பண்ணிருக்காரு, குழந்தைய வளர்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 35 குழந்தைங்களை எடுத்து தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. நிறைய நன்றிகள். தளபதிகளின் குடியிருக்கும் உறவுகளை அனைவருக்கும் வணக்கம். ஒரு நடிகரோட பிறந்தநாளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களை கொண்டாடுறாங்கனாலே அவர் மிகப்பெரிய தலைவன் ஆகிட்டாங்க உறுதியாகிடுச்சு. இந்த தலைவராக தகுதி இன்னைக்கு இல்லை, அவருக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே அது கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். என்னைக்கு பாலபுரம் அண்ணன் வந்து விஜய் அண்ணாவோட இணைந்து நலத்திட்ட உதவிகள் ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே அந்த தலைவரை உருவாக்கிட்டாரு. இன்னைக்கு உடனே உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த அம்பத்தூர் மாநாட்டில் நானும் கலந்துக்கிட்டதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அடைவேன். நலத்திட்ட உதவி மட்டும் இல்லை, இது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் புதிய மாநாடாக தான் தெரியுது. ஸோ பெரிய வாழ்த்துக்கள் தான். நன்றி, அனைவருக்கும் நன்றி. தமிழகத்தை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். மிக நன்றி. தொடர்பு கார்த்தி அவர்களுக்கு இன்றைக்கு நம்ம கேட்டேன்னு சொல்லுங்க. அவங்களை மிஸ் பண்ற மணிக்கு அடுத்ததாக முரளி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. மாற்றுத்திறனாளி முரளி அவர்கள் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இலவச இஸ்திரி பெட்டி வழங்கப்படுகிறது. அவங்களுடைய வாழ்க்கையில பினான்சியலி இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அதனுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அம்பத்தூர் தொழிலுடைய தலைவர் பாலகுடன் ஐயா அவர்கள் அடுத்ததாக சீஃப் இஸ்திரி பெட்டி வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு பை காஸ்மிக் டான்ஸ் ஸ்டுடியோ டான்சர்ஸ் சிறப்பு விருந்தினர்களுக்கு நாம் கேட்கிறோம். நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஃபினான்ஷியலி இண்டிபெண்டாக அவங்களும் ஹாப்பியாக சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தலைவருடைய 50வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எனக்கு கையல் மிஷன் பாக்கியம் அவர்களுக்கு. அடுத்ததாக சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் தொகுதியுடைய தலைவர் பாலகுடன் ஐயா அவர்கள் அவர்கள் மீண்டு அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் தாய்மார்களுக்கான இலவச அரிசி பை மற்றும் இலவச வேஷ்டி சேவைகள். மகளிர் எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ். இல்லைங்க இங்க கொடுத்துட்டாங்க, அங்கேயே உட்காருங்க. உங்க இடத்துக்கே இப்போ எல்லாரும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்க. நிகழ்ச்சி நல்லா நடந்துட்டு இருக்கு, அப்படியே உட்காருங்க. எல்லாருக்குமே உங்களுக்கான பொருட்கள் வந்து சேரும். கொஞ்சம் எல்லாரும் பாதுகாவலர்கள் சொல்றது கேளுங்க, அப்படியே உட்காருங்க. நான் அடுத்தது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முனியா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக ஷாலினி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவர்கள் நம்முடைய தளபதி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு
அடுத்ததாக ஒரு கைத்தட்டல் கொடுத்துள்ளவா குழந்தைகளுக்கான இலவச டிஷர்ட் நம்மளுடைய தளபதி அவர்களின் 50வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நம்மளுக்கு வெற்றி கழகத்தின் சார்பாக இலவச டிஷர்ட் குழந்தைகளுக்காக. சென்னை மிடில் ஸ்கூல் நடுநிலைப்பள்ளி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்துடலாம். உங்களுக்கான இலவச டிஷர்ட் வழங்கப்படுகிறது. அதை நீங்க வந்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்களாம் பின்னாடி பார்க்குற மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு இருந்தீங்க. ப்ளீஸ் எல்லாரும் ரொம்ப எதிர்த்து பார்க்குறாங்க. இலவச அரிசி பை புடவை மற்றும் வேஷ்டி வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம 59 இருக்கக்கூடிய சென்னை மிடில் ஸ்கூல் நடுநிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இலவச டிஷர்ட் வழங்கப்படுகிறது. பொறுமையா மேடையில ஒன்றையும் நீங்க வலது பக்கம் என்றாகி இடது பக்கம் எதிராகவும் கேட்கிறோம். பொதுமக்கள் இவ்வளவு நேரம் சமத்தா கோஆபரேட் பண்ணி இதுக்கப்புறமும் நீங்க கோஆபரேட் பண்ண தெரியும். நீங்க உங்க சேர்லயே உட்காருங்க. ரொம்பவே உங்களுக்கான பொருட்கள் வந்து செய்யும். நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் பிரியரா. ஓகே ப்ளீஸ் சேர்ஸ்ல உட்காந்துக்கலாம். இங்க இருந்து தலைமார்கள் நீங்க பின்னாடி போயிருக்காங்க. அடுத்ததான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும். கைத்தட்டல் கொடுத்துள்ளவா சென்னை கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல் அதில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச டிஷர்ட் வழங்கப்படுகிறது. தளபதி விஜய் அண்ணாவோட 50வது பிறந்த நாள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயோட 50வது பிறந்த நாள் பொன் விழா. அது விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கோம். சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் மாவட்ட தலைவர் பாலமுருகண்ணனுடைய தலைமையில் கிட்டத்தட்ட இந்த அம்பத்தூர், மாதாவரம், மதுரவாயில் அண்ட் ஆவடி இந்த 4 தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர், டிஷர்ட் அண்ட் கஷ்டப்படுறவங்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு ட்ரைசைக்கிள் அண்ட் கேஸ் ஸ்டவ், அரிசி, சேலை எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபா நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்கு. முதல்ல எடப்பாடி பழனிசாமி ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தானே ஸ்டிக்கர் ஓட்டி தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்போ ஸ்டிக்கர் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிங்களா இப்போதுலேருந்து தமிழக வெற்றி கழகம்? இல்லை, அது வந்து இன்னைக்கு ஸ்டிக்கர் அரசியல் அதை தாண்டி ஒரு யார் பண்ணுறாங்கன்றதை இன்னைக்கு தெரிய வைக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம். இது விளம்பர அரசியலாக பார்க்கலாம், இல்லை இது யார் பண்ணுறாங்கன்றத நம்ம யாருன்றதை சத்தம் போட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே அதுக்காக தான் அப்படி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். விளம்பர அரசியல் இப்போ அரசியல்னா விளம்பரம் வேணுமா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே விளம்பரம் வேணுங்க. விளம்பரம்ன்றது நியாயமான இல்லை. விஜய் சாருக்கு விளம்பரம் வேண்டாம், அரசியலுக்கு. இப்போ அரசியல் சார்ந்து சில நல்ல விஷயங்களையும் கொள்கைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லும் பொழுது அதுக்கான ஒரு விளம்பரம் கண்டிப்பாக தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க விஜய் சார் அவ்வளோ பேச மாட்டார், எல்லாம் மௌனத்திலே சொன்னீங்க. ஆனால் வந்து அவர் பேச மாட்டாருன்னு சொல்லலை, மௌனத்திலே வந்து ஒரு பதில் சொல்லுவார் சொன்னீங்க. இல்லை தப்பாக புரிஞ்சுட்டீங்க. மௌனம் இருக்கிறதுலே மிகப்பெரிய சத்தம். அவர் மிகப்பெரிய பேச்சாளர். எதை சொல்கிறேன்னா, நான் 25 நாள் அவர் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவாக பார்த்து அப்சர்வ் பண்ணி அவருக்குள்ளேயே 1000 வாட்டி விவாதம் பண்ணி ஒரு வார்த்தை பேசுவார். அது கரெக்டாக இருக்குன்றது நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அவர் அதுதான் சொல்கிறேன், அவர் பேச்சாளர்ன்றதை நீங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்பீங்கன்னு சொன்னேன். அப்புறம் கள்ளக்குறிச்சி போனது நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. இவங்கெல்லாம் நீங்களே சொன்னீங்க, அவங்களாம் ஏன் தரணும் நீங்கள். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஃபேமிலிக்கே தரலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் போயிட்டு அங்கே வந்து விமர்சனம் பட்டு தான் வர்றாங்க. நிறைய விமர்சனம் எப்படி வருதுன்னா, குடிகாரங்களாம் போயிட்டு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களே, அவங்க ஃபேமிலியை பார்க்க மாட்டாங்க, டேரெக்டாக அவங்கள போய் பார்க்குறாங்க. அது இல்லாமல் வந்து டாக்டர்ஸ்லாம் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி ஒரு பெரிய பெரிய லெஜெண்ட்டு ஆக்டர்லாம் வரும்போது மற்ற பேஷண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து எதாவது சொல்லுங்கள். இல்லை, அப்படி பாதிக்கப்படுறது உண்மையாக இருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அந்த மற்ற பேஷண்ட்டுக்கு. ஆனால் அவங்களும் மக்கள் தானே. ஒரு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்க மக்கள் தானே. அவங்க அறிவு இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு பல
காலமாக பல வருஷமாக எல்லா கட்சிகளும் எந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கோ எல்லாரும் சொல்கிறாங்க அவங்களுடைய வாக்கு வாங்கும்போது இதை நாங்கள் மது ஒழிப்போம், பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே சொல்கிறாங்க. ஆனால் கொண்டு வர மாட்டுறாங்க. அதுக்காக அந்த மக்களை பார்க்காம இருக்க முடியாது. அதே சமயத்தில் அந்த இறந்து போன குடும்பத்தை பார்க்காம இருக்க முடியாது. நான் சொல்கிறது என்னன்னா, ஏன் பணம் கொடுக்கணும், மக்களோட வரி பணத்தில் அவங்களுக்கு ஏன் கொடுக்கணுன்றதான் என்னோட கேள்வி. அதுக்காக நடிகர்கள் தளபதி அண்ணா விஜயா இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் அவங்க போய் பார்க்கறது மனிதாபிமானம். நம்ம ஊரில் ஒரு அவ்வளோ பெரிய டெத்து விழுந்துச்சுன்னா அந்த குழந்தை அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக நிற்கணும்னு தான் போகிறாங்க. அது தப்பு இல்லை. ஒரு மது ஒழிக்கிறதை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ அது மது ஒழிச்சிட்டோம்னா இன்னும் கள்ளச்சாரம் இன்னும் அதிகமாகும், இன்னும் நிறைய உயிர்ச்சேதம் வரும். அதை எப்படி சொல்லுவீங்க? எனக்கு புரியல உங்கள் கேள்வி. மது ஒழிக்கிறதை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா? மது விலக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கள்ளச்சாரம் நிறைய உருவாகிடுமே. அப்படி கிடையாதுங்க. இது எப்போவுமே ஒரு தடுப்பூசி போடும்போது நிறைய பிரச்சனைகள் வருங்க. ஒரு பிரச்சனையை நீங்கள் உருவாக்குனாலும் ஒரு அழிவு வந்து தாங்க ஒன்று உருவாகும். ஒவ்வொரு இன்வென்ஷனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி இருக்குங்க. அது சயின்டிஃபிக்கலாக நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மிகப்பெரிய ரொம்ப வருஷமாக ஊறி போய் கிடக்கு. இதை நிப்பாட்டணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். அதுக்கு ஈடுகட்டுறது அளவுக்கு நம்ம ஒன்று பண்ணணும். அதில் விளைவுகளும் வரும், நல்லதும் வரும். நல்லது நடந்தே தீரணுன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கவர்மெண்ட் அறிவிச்சது. நீங்கள் அதை வந்து யாரும் கேட்கலன்னு சொன்னீங்க. உங்கள் தளபதி விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழக தலைவரும் அமைதியாக தான் போனார், மௌனமாக போனார். இதுவே மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்? இல்லைங்க, அதுதான் திரும்ப சொல்ல வரேன். அவருடைய மௌனத்துக்குள்ளே 1000 வார்த்தைகள் அடங்கி இருக்கு. நேரம் வரும்பொழுது அவர் சரியாக டைம் வரும்போது கண்டிப்பாக பேசுவாங்க. அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு தம்பியாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் கூட இருந்து பழகியிருக்கேன். அவரை நம்பி இருக்கிற கோடான கோடி தொண்டர்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதை நீங்கள் பொறுத்திருந்து தான் நீங்கள் பார்க்கணும். தமிழக இது வரைக்கும் வந்து அந்த கள்ளச்சாராய விஷயத்துக்கு அதிமுக பாஜக எல்லாருமே சேர்ந்து போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பிக்கல. எந்த ஒரு விஷயம் வாயும் திறக்கல. அரசியல் ஆரம்பிச்சுட்டு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன விஷயத்துக்காக ஆரம்பிச்சிருக்கீங்க? நீங்களும் மௌனமாக இருக்குமா? உங்கள் அரசியல் மௌனமாக இருக்குமா? அதான் காரணமா? இல்லை, அப்படி கிடையாது. இப்போது ஒரு ரசிகர் மன்றமாக இருந்தது மக்கள் இயக்கமாக மாறி இருக்கு. மக்கள் இயக்கமாக இருந்தது ஒரு அரசியல் கட்சியாக மாறி இருக்கு. இது ஒரு குழந்தை, 6 மாத குழந்தை. இன்னும் நிறைய நாங்கள் கடக்க வேண்டியிருக்கு, நிறைய நாங்கள் படிக்க வேண்டியிருக்கு. தொண்டர்கள் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியுமே ஒழிய ஆராய்ந்து பதில் சொல்கிற அளவுக்கு எனக்குமே அறிவு இல்லை. ஆனால் அது நல்லது நடக்கணுன்ற ஆதங்கம் மட்டும் என்கிட்ட இருக்குது. ஏன்னா நீங்கள் இருக்கிற வேண்டிய தொகுதியெல்லாம் இப்போது போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இது இன்னும் எத்தனை வருஷத்துல ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, இதெல்லாம் மேலிடத்தில் பேச வேண்டியது. நான் தளபதி அண்ணனோட தம்பி, அவர் மேலே பாச வச்ச தம்பி. அரசியல் சம்மந்த கேள்விகள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து தலைவர் இங்கே இந்த நிர்வாகிகள் எல்லாரும் பேசி முடிவு எடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க. வந்து கூட்டணி நான் அவர் கூட இருக்கிறதா பேச்சுவார்த்தை எனக்கு தெரியல, எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கும் தெரியல. நான் விஜயண்ணாக்கிட்டையும் எனக்கு கேட்கல. நான் அதை பற்றி பேசலை. அப்போ எதுவுமே அரசியலில் எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. பார்க்கலாம். நன்றி 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 மீடியாவுக்கும் நன்றி, காவல்துறைக்கு நன்றி. சந்தோஷமாக போயிட்டு வாங்க.